தினம் ஒரு பரிகார ஸ்தலம். திருமண தடை நீங்கிட தரிசிக்க வேண்டிய ஆலயம். மங்கு சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த ஆலயம் செல்ல வேண்டும் என்று தெரியுமா? அதில் இன்று திருமண தடை நீங்கிட தரிசிக்க வேண்டிய ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம். வியாக்கிரபாதர் முனிவர் வழிபட்ட ஆலயம். தீராத கடன்களை தீர்க்கும் ஆலயம். ஆம் நேயர்களே, இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் சென்னை வடபழனியில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு வேங்கீஸ்வரர் ஆலயம். ஒரு கோவிலோட மகத்துவம், பெருமை, தொன்மை, அந்த கோவில் கட்டினது யாரு, அந்த கோவிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க, பூஜை யாரெல்லாம் பண்ணிருக்காங்க, யாரால ஸ்தல மூலவர் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது, என்ன விருட்சம் கோவில்ல இருக்குது, அந்த கோவிலுக்கு எவ்வளவு நிலம் இருக்குது, இதெல்லாம் வச்சு ஒரு கோவிலோட சக்திய, அதன் தொன்மைய உணரலாம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற ஆலயமும் ரொம்ப சக்தி வாய்ந்தது, தொன்மையானது. சிவபெருமானுக்கு பூஜை செய்ய வண்டுகள் வந்து முகரும் முன்னமே மலர்களை பறிக்கிற மாதிரி வரத்தை வாங்கினவரு வியாக்கிரபாதர். வியாக்கிரபாதர்னா புலிக்கால்களை உடையவர்னு அர்த்தம். அது மட்டுமல்ல, சிதம்பரம் நடராஜ பெருமானின் ஆனந்த தாண்டவத்தை சிதம்பரத்துல பார்த்தவங்க 2 பேரு. ஒருத்தர் பதஞ்சலி முனிவர், இன்னொருத்தர் வியாக்கிரபாதர். அப்படிப்பட்ட வியாக்கிரபாதர் வாழ்ந்த ஒரு ஸ்தலம் தான் சென்னை வடபழனி பகுதி. அதனாலதான் இவர் பேர்லயே புலியூர் கிராமம்னு ஆதி காலத்துல இந்த ஊருக்கு பேர் இருந்துச்சு. வியாக்கிரபாதர் தினமும் பூஜை செஞ்ச லிங்கம் இங்க இருக்கிறதால இந்த மூலவருக்கு அவர் பேர்லயே வேங்கீஸ்வரர்னு இந்த ஈசனுக்கு திருநாமம் ஏற்பட்டது. வேங்கை என்றால் புலி என்று அர்த்தம். ரொம்ப பழங்காலத்து ஆலயம் இது. இங்க சனி தனி சந்நிதியில் அருள் பாலிக்கிறாரு. மங்கு சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தலத்தில் உள்ள சனியை வந்து வழிபட்டு செல்கின்றனர். மேலும் 7.5 சனி, அஷ்டமத்து சனியால பாதிக்கப்பட்டவர்கள் இங்க இருக்கிற சனி பகவான சனிக்கிழமை சனி ஓரையில் இங்க வந்து 8 நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வச்சு வழிபட்டால் நல்ல பலனை பெறலாம் என்கிறார்கள். இத்தலத்துல பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்பா நடக்குது. அப்ப இங்க இருக்கிற ஈசனை வழிபட்டா முன்ஜென்மம் பாவம்லாம் தீருமா. மேலும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல இங்க இருக்கிற ஈசனுக்கு வில்வத்தால அர்ச்சனை செஞ்சு வழிபட்டா தீராத கடன் பிரச்சனை எல்லாம் தீரும் என்கிறார்கள். அதே போல வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில தொடர்ந்து 7 வாரம் 7 நெய் தீபம் ஏற்றி வச்சு இங்க இருக்கிற அம்பாளை வழிபடுங்க, திருமண தடை நீங்கும் என்கிறார்கள். இன்றைய பரிகார ஸ்தல முகவரி: அருள்மிகு வேங்கீஸ்வரர் ஆலயம், வடபழனி, சென்னை 6,26,000. அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம். இது ஒரு அரிய பொக்கிஷம், அதனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய பரிகாரத்தில் நவகிரக தோஷம் நீங்கிட என்ன பரிகாரம் என்று பார்க்கலாம். வெள்ளருக்கு வேர் விநாயகரை வீட்டில் வைத்து பூஜிக்க நவகிரக தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. நேயர்களே, மீண்டும் நாளை தினமொரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் மற்றொரு கோவிலை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம். திருமண தடை நீங்கிட தரிசிக்க வேண்டிய ஆலயம். தினம் ஒரு பரிகார ஸ்தலம்.